ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒரு ஒன் பாட் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகாய், தனியா எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோன்னா, நம்ம கத்திரிக்காயை தொக்கு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த பவுடரை ஆட் பண்ணுவோம். தொக்கில் பாதி போட்டுட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணுறப்போ பாதி போடுவோம். இதை ஏன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா, அப்போ தான் இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அன்னைக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக சாட் பண்ணிக்கலாம். ரெண்டு வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விடுங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் ரைஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்குன்னா அப்போதான் ரைஸ் வந்து ஒட்டாம வரும். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் தொக்கை எடுத்து ரைஸில் போட்டு கலந்துக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி முன்னாடி எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ரோஸ்ட் பவுடரை இந்த சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் கத்திரிக்காய் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.